சரி, வணக்கம். என்ன தட்டப்பட்டலாம் விசேஷமாக நடக்குது உங்களுக்கு? என்ன விசேஷம்? வெட்டிங்கா? எப்போ? நாளைக்கா? யாருக்கு? உங்களுக்கா? வாழ்த்துக்கள். சரி, ரஜிபா அண்ணா சஜீபா இன்றைக்கு ஓகே. உங்களுக்கு நாளைக்கு வெட்டிங்க. அப்போ இன்றைக்கு என்ன விசேஷம்? எதுவும் இல்லையேண்ணே. அப்போ இன்றைக்கு என்ன விசேஷம்? அப்பயும் இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியலையே. அப்போ நான் வீடு மாறி வந்துட்டேனோ? சஜிப்பா நீங்கள் தானே? அப்போ நான் சரியாக தான் வந்திருக்கிறேன். சரி, நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு கதைப்பை கொண்டு வாங்குறோம். ஓகேயா? இருந்து வந்துங்க. சரி, உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். என்ன? சரி, நிறைய கேஷில் வந்திருக்கிறார். எவ்வளோ வந்திருக்கிறதுல 50,000 ரூபா கேஷோட வந்து குபேரன் சிலை ஒன்று கொண்டு கொடுங்க சஜிபாக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு பர்த்டேயா? அப்போ ஏன் இன்றைக்கு அனுப்பிடுவாங்க இதெல்லாம்? நாளைக்கு வெட்டிங்காக அனுப்பியிருப்பாங்களா? ஏன் கல்யாணத்துக்கு வராமல் இன்றைக்கு அனுப்பியிருப்பாங்க? கல்யாணத்துக்கு தானே வந்து கொடுக்க வேண்டிய முறை. அப்படியேண்டா நான் நினைக்கிறேன் இது வேற ஒரு விசேஷமாக இருக்கும் போல். வேறு எதுவும் விசேஷங்கள் இருக்கா இல்லையா? சரி, அப்போ உங்களுக்கு நாளைக்கு வெட்டிங், அதனால் இன்றைக்கு வந்திருக்குமென்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்கண்ணா. சரி, அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவான். சரி, சஜிபாக்கு அழகான ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன பார்த்துருவோமா பாருங்க. சரி, அழகான ஒரு சாரி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்ன? சரி, இப்போ இதெல்லாம் கொண்டு இன்றைக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க இவங்களன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யார் ஒருத்தங்க நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதான் சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சில வேலைகளில் நாளைக்கு உங்களோட வெட்டிங்குக்கு வர முடியாட்டியும் முதலாவது வந்து சஜிபாக்கு என்னுடைய கிஃப்ட் தான் அவங்களோட கையில் போய் சேரணும்னு நினச்சாங்களோ தெரியலை. அது நான் யோசிக்கிறேன். அப்படி நினச்சாங்களோ தெரியல. அதனால தான் இன்றைக்கே கொண்டு கொடுத்துருங்க. நாளைக்கு சஜிபா சில நேரங்களில் சரியான பிஸியாக இருப்பாங்க. மணப்பெண் கோலத்தோடு சரியான பிஸியாக இருப்பாங்க. கட்டி மேளங்களுக்குள்ள முழங்க நிறைய சனமெல்லாம் லைன்லேருந்து மொய் போடுறதுக்கும் அருகரிசி போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, அப்போ அப்படிலாம் இருக்கும்போது இந்த கிஃப்டெல்லாம் முதலாவது கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கே ஒன்று கொடுத்துருங்க எங்களோட சஜிபாக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க பார்த்து செய்திருக்கிறாங்க. சொந்தக்காராக்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காராக்களாக இருக்கலாம், உங்களோட உறவினர்களாக கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாராக இருக்கும்? 3 பேர் இருக்கிறாங்களா? யார்? சங்கீதா. சுகந்தினி எங்கே இருக்கிறாங்க? அடுத்து என்ன சொன்னீங்க? விபூஷணி எங்கே இருக்கிறாங்க? அடுத்தது சங்கீதாவா? சங்கீதா அங்கே இருக்கிறாங்க. சுயிஸ். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இது அனுப்பியிருப்பாங்க. வேணும் அப்படி யோசிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸாக அனுப்பி இப்படியெல்லாம் 50,000 ரூபா காசு கொடுக்கறதுக்கெல்லாம் ரிலேட்டிவ் இல்லை எங்களுக்கு. அப்படி யோசிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களே. இல்லை, ரிலேட்டிவ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். நாளைக்கு கல்யாணமாம், எங்களால் வர முடியலையா? ஸோ இன்றைக்கே போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி இதெல்லாம் வாழ்த்தி இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இதை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டு வேறு எங்கேயும் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தானா? சரி, இப்போ எங்கள் அம்மா அப்பா யாருக்கு ஒரு சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களா யாரோ தான்? சரி, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை கொடுத்துட்றேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா நிற்கிறாங்களா? அம்மா கூப்பிடுவோம். சரி, அம்மாவும் கடைக்கு போயிட்டாங்க, அப்பாவுக்கும் சுகம் இல்லை, அப்பா நிற்கிறதா? சரி, அப்பாவுக்கும் சுகம் இல்லை, நடக்க முடியாது. ஸோ நான் வந்து 2 கிஃப்டையும் அவங்களோட கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை நான் உங்களோட கையிலே கொடுத்துட்றேன். இது 2 வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கட்டான்னு சொல்லி, அப்பாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆரோக்கியமாக இந்த வகையெல்லாம் குடித்து இதெல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டு வாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்பாவோடையும் பக்கத்தில் வச்சு கதைக்க முடியலை, அப்பாவுக்கு நடந்து இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி. சரி, பரவாயில்ல.
இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி யார் ஒருத்தங்க அனுப்பிடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. வேறு யாரும் இல்லையா? சத்தியமா? கடவுள் சத்தியமா? இல்லை யாரோ ஒருத்தங்க இருக்காங்களே, நீங்கள் அவங்கள மறந்துட்டீங்க. முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டீங்க. வடிவா ஜோசிங்க. நான் திரும்பி சொல்கிறேன். பிறகு அடே இவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நாங்கள் போனவரை யோசிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு குழுவே தாரேன். அப்படி சரியா? இது ஒரு சகோதரம் மாதிரி ஒரு முறை என்று சொல்லலாம் நினைக்கிறேன். இல்லையா? அப்படி யாருமே இல்லையா? ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன், என்ன செய்கிறது? யாரை யோசிச்சுக்கிறீங்களே. சரி, இன்றைய நாள் உங்களை சந்தோஷப்படுத்துங்க. நாளைய நாளுக்காக இன்றைய நாளை போய் சந்தோஷப்படுத்திட்டு சஜீபாவை சந்தோஷப்படுத்தி இதெல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்கள நல்லா குழப்பி போட்டு வாங்க. அவங்களே கண்டுபிடிக்கட்டும். திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்க ஆறுதலாக யாருன்றதை யோசித்து கண்டுபிடிக்கட்டும். சொல்லாமல் வர சொன்னவங்க அந்த பேரை நீங்கள் சொல்லாட்டி சொல்லிட்டு வாங்க. இல்லை பேரைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க. இவர் தான் சொல்லிட்டு வாங்க. சொல்லாட்டி அந்த பேரை நீங்கள் அவள் கண்டுபிடிக்கலாட்டி அப்படியே விட்டுட்டு வாங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்களே பேரெலாம். இல்லை நான் ஓமன்னு சொல்ல மாட்டேனே. அது என்ன அனுப்பாதாக்கள பேர் ஓமன்னு நான் சொல்கிறது? அனுப்பாதாக்கள பேரை நான் என்ன ஓமன்னு சொல்கிறது? இல்லை அவங்க அனுப்பலைன்னு சொல்லிட்டேனே ஆல்ரெடி. அவங்க ஒரு தடவையுமே அனுப்பலை. அதனால் வேறொரு ஆக்கள், அதாவது நீங்கள் கண்டுபிடிக்காட்டி அப்படியே விட்டுட்டு வாங்க. அவங்க யோசித்து சாரி நீங்கள் தான் அனுப்பினேன்னு தெரியாமல் அப்படி பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்களா கால் எடுத்து கதைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு யாருக்கும் தெரியாதா? அப்படியா? இது ஃபாரின்லேருந்து வந்தேன்னு இப்போ யார் சொன்னது? நீங்களாவே கெஸ் பண்ணிட்டீங்க. நீங்களாவே கெஸ் பண்ணுறீங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறவங்கலாம் சொல்லி. இங்கே இலங்கையில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் அன்பானவர்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. யாழ்ப்பாணத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாளைக்கு ஒரு வேளை அவங்க இந்த பிஸியாக இருக்கணும், ஃப்ரெண்டோட நான் கலாதியாக சந்தோஷமாக இருக்கணும், இந்த கிஃப்ட்லாம் கொடுத்து எங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை என்ன யோசித்து யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? வாரன்னு சொல்லியா நேராக தெரிவிக்கணும். எல்லோரும் சேர்ந்து செய்திருந்தால் இன்றைய நாளைக்கு ஃப்ரீயாக இருப்போம்ன்றதுக்கா? ஐயோ தெரியலை, என்ன எப்படி போட்டு குழப்பாதீங்க. ஐயோ எனக்கு நாளைக்கு அதில் வேற தலையெல்லாம் சுற்றுது எனக்கு. நீங்கள் இன்றைக்கு வேற தலையை சுற்றுறீங்க. நாளைக்கு வெடிங்கன்றக்குள்ளே எனக்கு உடம்பெல்லாம் படபடந்து யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இன்னும் யோசிக்க வைக்காதீங்கண்ணா ப்ளீஸ். நீங்களே சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு குழப்பறேன்னு. சரி, இப்படிலாம் குழப்பம் சொன்னபடியாக தான் நாங்கள் எங்களுக்கு பேமெண்ட் தந்துருக்காங்க. இப்படி குழப்பிட்டு தான் நீங்கள் வரணும்னு சொல்லி. அதனால் உங்களை போட்டு ஃப்ரெண்ட்ஸா? சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஆசையாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள யாராக இருக்க முடியாது? ஏதாச்சும் ஒரு விட தான் சொல்லணுமே, ஒரு பதில் தான் சொல்லணும். சரி, நீங்கள் இப்போ ஆசைப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தான் வெளிநாட்டில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அனுப்பியிருந்தால் கெஸ்ஸிங், அவங்க அனுப்பலை, அனுப்பியிருந்தால் இவங்க தான் அனுப்பக்கூடும்னு சொல்லி உரிமையாக அன்பாக சொல்லக்கூடியவர் யார்? பார்த்தீங்களா, 3 பேரும் விட்டு கொடுக்குறீங்களே. விட்டு கொடுக்க சேர்ந்து செய்வீங்களா? ஆனால் ஒருத்தங்க செஞ்சிருந்தால் விபூஷணி எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? லண்டன்ல இருந்து. ஏன் விபூஷணி சொன்னீங்க? மற்ற 2 ஃப்ரெண்டு இப்போ கோவிக்க போகிறாங்களே. பாத்தியாடி நீ நாங்கள்லாம் இருக்கிற பக்கத்தில் நீ இப்படி விபூஷணி மட்டும் சொல்கிறா என்ன? கிட்டடியில் போனால் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. ஃப்ரெண்ட் என்னோடைய எல்லாரும் செய்வாங்க. பாசம் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ற பாசம் அப்பாற்பட்டது. அதனால் நாளைக்கு போனால் கூட செய்வாங்க. ஓகே, சரி. சகோதரங்களோ எங்களோட அன்பாக இருக்கிறவங்க தான் யோசிப்பாங்க, ஐயோ எங்களோட காசுல என்ன செய்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யோசிக்க மாட்டேன். பக்கத்துக்கு வீட்டுக்காரன்ட்ட கடன் வேண்டி சரி அது செய்வாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒரு நட்பு, ஒரு பாசம்.
சரி, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களை போய் குழப்புங்க. நாளைக்கு வந்து குழப்பினா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கு இந்த பிள்ளை, டென்ஷன் ஆகிடுவா. ஸோ இன்றைக்கே போய் குழப்பி கொடுத்துட்டு நாளைக்கு அவரோட மைண்டை ஃப்ரீ ஆக்கிடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் குழப்பி அனுப்பியிருக்கிறது வந்து யூகேயில் இருந்து உங்களோட அருமை நண்பி விபூஷணி அனுப்பியிருக்கான். சந்தோஷமா என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட விபூஷணிக்கு? இதெல்லாம் இப்படியெல்லாம் குழப்புங்கன்னு சொல்லி அவள் தான் சொல்லி விட்டவா. இந்த வெட்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். பக்கத்துலேருந்து இந்த வெட்டிங்கோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து இந்த வீட்டில் கலகலந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கூடவே இருந்து இந்த உங்களோட திருமணத்தை பார்க்கணும்னு சரி இந்த ஆசையாக இருந்தவங்களாம். ஸோ அவங்களால வர முடியாதான், நினச்ச நேரம் தூரம் இருக்கிறவங்க வர முடியாது தானே. அதனால் இந்த நண்பியை, இந்த அருமை நண்பி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கவலைப்பட்டு கதைச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கே எந்த கிஃப்ட் தான் இந்த நண்பிக்கு முதலாவது கிஃப்டாக போய் சேரணும்னு சொல்லி இன்றைக்கு அனுப்பிட்டான். சரியா, முதலாவது வாழ்த்து வந்து உங்களோட திருமணத்துக்கு கிடைச்சிருக்கிற முதலாவது வாழ்த்து உங்களோட நண்பியை வாழ்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட அன்பு நண்பிக்கு? சரி, எமோஷனல் ஆகிட்டீங்க, கண்ணெல்லாம் கலங்குது, உங்களுக்கு விளங்குது, நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது உங்களோட கண்ணில் விளங்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா உங்களோட ஃப்ரெண்டை? சரி, இப்போ கூட இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்குண்ணே. அதை எங்களோட லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணிடுவீங்க. அடியே நாளைக்கு என்னோட போடலாம், அடியே நாளைக்கு என்னத்தை கட்டலாம், என்ன செய்யலாம் சொல்லி ஏன்னா கூட இருக்கிற நண்பிகளோட அங்கே இப்போ நாங்கண்ணா. சரி, இதே மாதிரி எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கவலைப்படக்கூடாதான். தான் எப்போவுமே இந்த நண்பி கூடவே இருப்பேன்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறா. அதோடு சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் எஃப்னாவிலேருந்து. உங்களுக்கு நாளைய நாள் திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுறோம். யாம்பெட் என்பதை நீங்களும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.